This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On Air. அன்பார்ந்த ஒட்டோகோ வானொலி நேயர்களே, அனைவருக்கும் இன்றைய மாலை வணக்கம். 105.4 சிற்றலை வரிசையில் உங்களுக்காக எங்களுடைய இன்னைக்கு புது ப்ரோக்ராம் பக்தி மார்க்கம். புது நிகழ்ச்சியில் நானும் திரு கேசவா சம்பத் அவர்களும் பேச போகிறோம். இந்த பக்தி மார்க்கத்தை பற்றி அவர் தான் முதல்ல ஆரம்பிக்க போகிறாரு. அவருடைய அந்த பக்தி மார்க்கம் எப்போ ஆரம்பித்தார், அதனுடைய குறிக்கோள் என்ன, அது மிஷன் அப்படின்னு நல்லா இருக்குல்ல, அதெல்லாம் அவர் இப்போ பேசுவார். கேசவா, நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம் பக்தி மார்க்கம், இதை பற்றி பேசுங்க. முதல்ல இந்த உங்களை பற்றி சொல்லிட்டு. நன்றி நிமி ஆண்டி. கேட்டுருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கேசவா. நான் சென்னையிலேருந்து வரேன். நியூசிலாண்டில் ஒரு 18 இயர்ஸாக இங்கே இருக்கேன். இப்போ பக்தி மார்க்கம் அப்படின்னு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சு நடத்தின்னு இருக்கோம். லாஸ்ட் 2 இயர்ஸாக நடத்தின்னு இருக்கோம். ஏன் ஆரம்பிக்கணும், ஏன் இப்படி ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸ்லி நம்ம இந்தியாவிலேருந்து வெளில இருக்கோம். ஸோ நம்மளோட கல்ச்சுரல் ரூட்ஸ், நம்ம கல்ச்சர் என்ன, நம்ம ட்ரெடிஷன் என்ன, நம்மளோட விதங்கள் என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லூஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது. அப்போது நம்ம பசங்க குழந்தைங்கள்லாம் வளரும்போது அவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 பேர், நாங்களே சின்ன சின்ன ஸ்லோகா கிளாஸஸ் நடத்துறது, இல்லைனாக்கா நம்ம பாரம்பரியத்தை பற்றி பேசுறது, இல்லை நம்ம மொழி தமிழை பற்றி பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது ஏன் நம்ம ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணி, இல்லை ட்ரஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணி, இல்லை ஒரு எல்லாருக்குமே பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. அந்த தாட்டை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் பக்தி மார்க்கம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். இந்த பக்தி மார்க்கத்தை பற்றி நீங்கள் சொல்லும்போது இது உங்களுக்கு ஒரு தாட் என்கிட்ட ஒரு நாள் சொன்னீங்க. நீங்கள் இது நீங்கள் இந்த ஊரில் படிக்கச்ச ஃபஸ்ட்டு மௌரி ஹெல்த் ஃப்ரேம் ஒர்க்கை முதல்ல உங்களோட இதில் ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் சொன்னீங்க. கரெக்ட். ஸோ அது ஒரு பாலம், நம்மளுடைய பக்திக்கும் இதுக்கும் ஒரு பாலம் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரெக்ட். நான் நியூசிலாண்டுக்கு 2005 வந்தேன், 2005. அப்போது இந்த மாஸ்டர்ஸ் படிக்க வரும்போது ஃபஸ்ட்டு அந்த மௌரி கல்ச்சர் பற்றி ஒரு பேப்பர் பண்ணோம். அப்போது முதல்ல எனக்கு ஏற்பட்ட ஃபஸ்ட்டு ஒப்பீனியனே இது ரொம்ப சிமிலராக இருக்குது. நம்ம தமிழ் கல்ச்சருக்கும் சரி, இந்தியன் கல்ச்சருக்கும் சரி, மௌரி கல்ச்சரும் பார்த்திங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. டிஃப்ரென்சஸை விட நிறைய விஷயங்கள் சிமிலராக இருந்தது. அப்போது இப்போது அகடமிக்காக இருக்கும்போதும் இந்த வெல்னஸ் பற்றி பேசும்போதும் மௌரி கல்ச்சுரல் வெல்னஸ் ஃப்ரேம் ஒர்க் டி ஃபார் எ டப்பான்னு சொல்லிட்டு அது நிறைய யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு 4 பில்லர் மாதிரி 4 விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே நம்மளால் அசோசியேட் பண்ண முடியும் இந்தியன் கல்ச்சரில். ஸோ ஐ தாட் இட் இஸ் வெரி அப்ரோப்ரியேட். அந்த மாதிரி இந்த பக்தி மார்க்கம் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அந்த டி ஃபார் எ டப்பா மாடல்னு கூட சொல்லலாம், ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட சொல்லலாம். அதாவது அந்த ஃபரேங்கிற 4 தூண் இருக்குது. நம்மளுடைய கோவில் பிரகாரங்கள், அந்த பக்தியோட இதுவாக ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்னு பார்த்தா இந்த யோகா கிளாஸ், அப்புறம் இது சத்சங்கங்கள், பிரசாரங்கள்லாம் இட் இஸ் மைண்ட்ஃபுல்னஸ், அது மாதிரி. அப்புறம் குடும்பமாக நம்ம போகிறோன்றும் போது அது ஃபேமிலி வெல்னஸ். இந்த இதுகள்லாம் 4 கலந்து இது சொல்ல மாதிரி இதுவும் அதுவும் ஒரு இணைஞ்ச ஒரு இதுதான் இந்த பக்தி மார்க்கம்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். அது ஒரு அண்டர்லைங் ஃபிலாசபின்னு சொல்லலாம். இப்போது டி ஃபார் எ டப்பா நீங்கள் சொன்ன மாதிரி 4 தூண்கள்: ஃபிசிக்கல் வெல்பீயிங்கு, மென்டல் வெல்பீயிங், ஃபேமிலி வெல்பீயிங், அப்புறம் சொசைட்டலாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங்கும் இருக்குது. இப்போ நம்ம பழக்க வழக்கங்கள் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காலத்தில் பண்ணதுலேருந்து சரி, இப்போ நான் வளர்ந்த காலத்துலேயும் சரி, எப்போவுமே குடும்பம் சென்டர் ஆஃப் எவ்ரி திங். நம்ம முடிவு எடுக்கும்போதே நமக்குன்னு மட்டும் எடுக்காமல் இது குடும்பத்துக்கும் நன்மை தருமா, குடும்பம் என்ன சொல்கிறதுன்னு நம்ம கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஃபேமிலி வெல்பீயிங். அதே மாதிரி எங்கே போனாலும் நம்ம ஃபேமிலி கூட தான் போவோம். அதே மாதிரி நம்மளதில் ஃபிசிக்கல் வெல்பீயிங் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்தியன் கல்ச்சர்லேயும். நீங்கள் சொல்கிற மாதிரி யோகா பண்ணுவோம் இல்லையா, எக்ஸசைஸ் பண்ணுவோம். இதுவுமே நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ இப்போ எல்லாத்தையும் கொண்டு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு யுனைட்டிங் மாடல் இந்த டி ஃபார் எ டப்பா. அதே மாதிரி ஒரு மாடல் நம்மளும் அதே மாடல் தான், பேர் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போது அதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு விசிபிளாக பண்ணுறது, ஒரு சொசைட்டிக்கு எப்படி நம்ம ஹவு கேன் வி கிவ் பேக், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சமுதாயத்துக்கு நம்ம நல்லா இருக்கோன்றது ஒன்று.
நம்ம நல்லா இருக்கும்போது மற்றவங்களும் எப்படி நல்லா இருக்காங்கன்றது 2. அதனால் சமுதாயத்துக்கு என்ன சொசைட்டிக்கு எப்படி கொடுக்க முடியும்னும் போது ஓகே இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் நமக்கு தெரியும் போது இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாகவே அந்த மௌரி வெல்பீயிங் மாடல் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இதில் நம்மளுடைய அந்த 3Pயும் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பண்ண போகிற நிறைய விஷயங்கள் நம்ம ஊர் பக்தி மார்க்கத்தையும் இந்த ஊர் மௌரி அவங்களுடைய கலாச்சாரம் ஒருங்கிணைஞ்சு தான் உங்களுடைய இதில் கொண்டு வர போகிறீங்க இல்லையா? நிறைய இதுகள்லாம் குழந்தைங்களுக்கு இந்த பைலிங்குவல் அப்படின்னும் போது இதையும் சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இந்த ஊரில் நம்ம வந்து அவங்களுடைய ப்ரொடெக்ஷன், அவங்களுடைய கல்ச்சர், ஏன்னா நம்ம இந்த ஊரை சிட்டிசன், நம்ம அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நாம் வந்து ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக நம்மளோட ஃபண்டமெண்டல் கலாச்சாரமே அப்படி தானே, யூனிட்டி இன் டைவர்சிட்டி. எங்கெங்கெல்லாம் நன்மைகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கணும். எங்கெங்கெல்லாம் வித்தியாசங்கள் இருக்கோ அது என்ன வித்தியாசம் அக்னாலேஜ் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணால் போதும். நம்ம வி ஆர் நாட் ஹியர் டு சேஞ்ச் எனி ஒன். இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக டாலரன்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து கண்டிப்பாக பக்தி மார்க்கமோட ஒரு விஷயம் தான். எப்படி நினைக்கிறீங்க நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து அந்த டாலரன்ஸ் இருக்குன்றீங்களா கம்பேர்ட் டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு? நம்ம பேரண்ட்ஸாக நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்களா? கொடுத்துருக்கோம். பட் நம்ம இப்போது நிறையவே இன்னும் பண்ணலாம். கண்டிப்பாகவே there's always scope for improvement. பட் நம்மளால் முடிஞ்ச லெவலில் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச இந்தியன் ஃபேமிலிஸ் we are good in kind of teaching kids எது ஃபண்டமெண்டல் வேல்யூஸ், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ், மரியாதை கொடுக்கறது, இல்லை இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியன் இன்னொருத்தவங்க ஒப்பீனியனாக ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஐ திங்க் we are doing well there. அப்படின்னா நீங்கள் குரல் வழியா அப்படின்னா இந்த குரல் வாய்ஸ் ஆஃப் யர்ஸ் த்ரூ குரல், அப்படி திருக்குறள். ஏன்னா திருக்குறள் கரெக்ட் இல்லையா? கரெக்ட். ஓகே, சரி. இப்போ நம்ம பக்திங்கிற டைமென்ஷன் பற்றி சொல்லுங்க. இப்போ பக்தின்றது ஒரு டைமென்ஷன் வந்து அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அனுபவம் தான் என்னோட ஒப்பீனியன். ஒவ்வொருத்தருக்கும் பக்தின்றது வந்து வித்தியாசப்பட போகுது. ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் கிடையாது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படின்னா, யாராவது பக்தி வந்து ஸ்டாண்டர்டைஸ்டாக இதுதான் பக்தின்னு டிஃபைன் பண்ணால் அது எனக்கு ஒரு மாதிரி ரெட் ஃப்ளாகாக தான் தோணும். ஏன்னா அப்போ வந்து அந்த மாதிரி இல்லாதவங்க பக்தி இல்லாதவங்க மாதிரி ஆயிடுவாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் போலரைசிங்காக நிறைய பேரை அழைச்சிட்டு போகும். பக்தின்றது ஒரு இண்டிவிஜுவலான ஒப்பீனியன். இன்னைக்கு இப்போ நான் எழுந்தேன், சாமி கும்பிட்டேன், இல்லை வந்து ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தேன், இல்லை இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணன்றது என்னோட பக்தியாக இருந்ததுன்னா அது என்னோட பக்தி. ஓகே, அன்னதானம் பற்றி இன்னொரு இதில் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேச போகிறோம். அப்புறம் இந்த ஒரு சில இந்த நம்மளுடைய பக்தின்னும் போது அதில் ட்ராவல் பண்ணுற ஊர்கள் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு ஒரு தொடர்பு இருக்கும். எனக்கு என்னுடைய லைஃப்பில் நான் என்ன சொல்வேன்னா, சிதம்பரத்தை என்னுடைய லைஃப்பில் ஒரு சில தொடர்புன்னு சொல்வேன். ஏன்னா அது சயின்டிஃபிக்காக கூட சொல்லுவாங்க. இட் இஸ் இந்த காஸ்மிக் டான்ஸ் ஆடின இடம். இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ஊரை பற்றின ஏதாவது ஒரு தொடர்பு எதை பற்றிலாம் சொல்லுங்கள். பல விஷயங்களில் தொடர்பு இருக்குது சிதம்பரமுக்கு. சிதம்பரம் வந்து நீங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம். இப்போ வந்து நம்ம தமிழ் இதில் வந்து தமிழ் லிட்ரேச்சரில் சங்க காலத்துலேருந்தே சிதம்பரம் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லியிருக்கு. 2 பேருமே ஆழ்வார்களும் சரி பாடியிருக்காங்க, நாயன்மார்களும் பாடியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த கோவிலில் வந்து சிவனும் உண்டு, விஷ்ணுவும் உண்டு. அது வந்து நம்மளோட ஒரு மாதிரியான இந்த ரிலீஜியஸான ஒரு ஆங்கிள். பட் ஸ்பிரிச்சுவலாக நிறைய சித்தர்கள் சிதம்பரத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல்னும் போது எந்த விதமான ரிலிஜன் பற்றியும் இல்லாமல் நம்மளோட வெல்பீயிங், ஹியூமன் வெல்பீயிங். இப்போ ஹியூமனாக இப்போ இந்த ஒரு ஃபார்ம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இதோட அட்வான்ஸ்மெண்ட் எப்படி நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண முடியும், நம்ம கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டின்றத சித்தர்கள் நிறைய பேர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் தலைமை பெற்ற 18 சித்தர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சிதம்பரம் நடராஜரை பற்றியும் பேசாத விஷயங்களே கிடையாது. அந்த மாதிரி லிட்ரேச்சர் எடுத்து பார்க்கும்போது அவங்க சொல்கிற எல்லாமே இப்போ நாசா வந்து வேலிடேட்டும் பண்ணியிருக்காங்க. ஆட்டம்னா என்ன, அணு, அந்த காஸ்மிக் டான்ஸ்னா என்ன. சித்தர்கள் வந்து டைரெக்டாக சொல்லாமல் எப்பவுமே இடன் மெசேஜஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ மாடர்ன் அந்த சயின்ஸை எடுத்து பார்க்கும்போது குவாண்டம் தியரின்னு ஒன்று இருக்குது. அதை எடுத்து நீங்கள் கம்பேரிட்டிவாக வச்சு சித்தர்கள் சொன்னதை பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க தேவ் கிவன் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ரேதர் தேன் ரிலிஜியஸ் எவிடன்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஊர். பர்சனலாகவே என்னோட ஒய்ஃப் சிதம்பரத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஊருக்கு கண்டிப்பாகவே நிறைய சம்மந்தம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகான கோவில், எல்லாருமே கண்டிப்பாக போக வேண்டிய கோவில். இந்த சிதம்பர ரகசியம்னா என்னன்னு சொல்லுங்கள். சிதம்பர ரகசியம் இப்போது பஞ்சஸ்தலங்களில் ஒன்று சிதம்பரம். சிதம்பர ரகசியம் அது ஒரு வாக்கியம் இருக்கிற மாதிரி இப்போ வந்து விண்டவர் கண்டிலர், கண்டவர் விண்டிலர்னு சொல்லுவாங்க. இப்போ ரகசியம் தெரிஞ்சதுன்னா நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்க போகிறது இல்லை. பட் ஜென்ரலாக அந்த சிவன் வந்து அந்த ஃபார்மில் ஆகாய ரூபமாக இருக்கிறது தான் சிதம்பர ரகசியம். ஓகே,
இப்போ நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரணவம் அப்படிங்கிறது நம்மளுடைய இதுகளில் இருக்குது. இட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் வே ஆஃப். பிரணவத்துக்கு ஒரு அதிபதினு சொன்னால் நம்ம பிள்ளையாரை சொல்லலாம். கரெக்ட். அந்த பிள்ளையாரோட ஒரு இதை பற்றி சொல்லுங்க. அது வந்து சிதம்பரத்துலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம சிதம்பரத்தில் ஒரு முக்குருணி பிள்ளையார்னு இருப்பாங்க. முக்குருணிங்கிறது என்னென்னா சங்க காலத்தில் ஒரு விதமான நெல்லெல்லாம் அளக்கிற ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த அளவுகோல் அளவு. அது வந்து ஒரு 4 படியோ 6 படியோ சம்திங் லைக் தட். ஆமா, மெஷர்மெண்ட். ஆமா. இப்போ அந்த முக்குருணி பிள்ளையார், அந்த பிள்ளையார் என்னன்னா அவருக்கு வந்து அன்னதானமோ இதுவோ நிவேதனம் ஏதாவது பண்றதா இருந்தாக்க 12 அந்த படி அரிசி போட்டு பண்றதுன்னு. இன்னொன்று என்னன்னா அந்த வாசலே 3 சொல்லுவாங்க. அந்த பிள்ளையாருக்கு மேல இருக்கிற அமைஞ்சிருக்கிற கலசம், அந்த விமானத்தும் அந்த கலசம் 3. இன்னொன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த வடிவடைச்ச சிற்பி என்ன சொல்றாருன்னா, அந்த பிள்ளையாரோட வயர் வந்து ஒரு 12 படி அரிசி போற அளவுக்கு அந்த பானை, அந்த வயர் வந்து அப்படி ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டி ஆஃப் த அந்த சொல்லுவாங்கல்ல சிற்பக்கலைக்கு. கரெக்ட். அந்த முகப்பு வாசலே அங்க 3 தான் இருக்கும். அந்த பிள்ளையாருக்கு அந்த முகப்பு வாசலே அந்த கோவிலோட, ஈவன் அந்த நடராஜர் கோவிலோட மேல இருக்கிற ரூஃபுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை ஒரு 12,000 இது அந்த ரூஃப் இது இருக்கும். அதுமே நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆல்வியோலையோட அளவு அதை மெஷர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நிறைய கோரிலேஷன் இருக்கு. சிதம்பரம் கோவில் பத்தி ஸ்பெஷல் எபிசோட சிதம்பரம் மட்டுமே பண்ண போறோம். ஆமா, சிதம்பரத்தோட ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட் என்ன, சயின்டிபிக் கான்செப்ட் என்னன்னு பண்ணா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்ட்ரெஸ்டா ஒரு எபிசோட் அதுக்கு மட்டுமே இது பண்றோம். ஒரு எபிசோடே பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. ஓகே, இன்னைக்கு நாம வந்து இந்த நியூசிலாண்டில் வந்து மே மாசத்தை நியூசிலாந்து மியூசிக் ஆஃப் த மந்த்னு கொண்டாடுவாங்க. ஸோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா இந்த நாட்ட ராகத்தில் அமைஞ்ச முத்துசாமி தேசத்தினுடைய ஒரு கிருத்தியை நம்ம ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறேன். மகா கணபதி. ஓ, ரொம்ப அருமையான பாட்டு, கண்டிப்பா ப்ளே பண்ணுவோம். महागणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं महादेवसुतं महादेवसुतं गुरुगुहनुतं महादेवसुतं गुरुगुहनुतं मारकोटि प्रकाशं शान्तं मारकोटि प्रकाशं शान्तं महाकाव्यनाटकादिप्रियम् महाकाव्यनाटकादिप्रिय मूषिकवागनमोदकप्रिय महाकाव्यनाटकादिप्रिय मूषिकवागनमोदकप्रिय महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं
சரிகமகா கணபதிம் பனி சரிகமகா கணபதிம் பாமகாமரி சரிகமகா கணபதிம் பனி சரி ச நினிபம சரிகமகா கணபதிம் ரிச்ச நிப்ப நிப்ப மாரி சரி சம சப சனி மகா கணபதிம் நிச்சரி சனி சரி சனி சனி சரி சனி சரி பம பம கமரி சரி சரி கம கமரி சரி சரி ச நிபம நிப 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 மப நிப 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 சரி 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 சனி சரி 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 ச நிப 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 மப நிப 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 சரி 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 சனி சரி 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 க க ம ப க ம ப ம ப பனி பனி சரி சனி ப ம சரி க ம க கணபதிம் மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாமதேவாதி வந்திதமகா கணபதிம் சரி, இப்போ நம்ம பாட்டு கேட்டுட்டோம். இப்போ உங்களுடைய ஜேர்னியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜேர்னி மீன்ஸ் உங்களுடைய கல்ச்சரல் ஐடென்டிட்டி, இப்போ உங்களுடைய சர்நேம், அதனுடைய வாட் இட் இஸ், அந்த ஐடென்டிட்டி எப்படி உங்களுடைய இங்கே வரைக்கும் தொடர்பு, அதுக்கான வேல்யூ, ஒரு அது கரெக்டாக சொல்லலாம். இந்த ஐடென்டிட்டி நம்மளுடைய நேஷ்னாலிட்டி, எத்னிசிட்டி, ஜெனரேஷன் சொல்லுவாங்க, தலைமுறை ஏழு தலைமுறை 7வது தலைமுறைன்னு சொல்லிட்டு. அதை பற்றி சின்னதாக சொல்லுங்கள். பெரிய கொஸ்டின், சின்னதாக சொல்லணும்னா ஐடென்டிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போது எஸ்பெஷலி நம்மள மாதிரி நம்ம நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்குமே அந்த ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்கும். அதனால இப்போ ஐடென்டிட்டி அப்படின்ற அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ணுறதுக்கு. பட் இப்போ ஜென்ரலாக எப்படி பார்க்குறோன்னா, ஒரு கிட்டத்தட்ட 18-19 வருஷம் நியூசிலாண்டில் இருந்ததுனால 2 விதமான இப்போது நம்ம ஐடென்டிட்டி, நம்ம கல்ச்சரில் இருக்கிற நல்ல விஷயங்களும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி எந்த விஷயங்கள் இப்போ நம்ம எவால்வ் ஆகி அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்ற சில விஷயங்களையும் நம்மளால் லெட் கோ பண்ண முடியும். இப்போ என்னோட கல்ச்சரல் ஐடென்டிட்டின்னு சொன்னால் கண்டிப்பாக சனாதன தர்மத்து மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. அது மோர் தேன் இந்துவிசம் ஆர் கிறிஸ்டியானிட்டி ஆர் புத்திசம்னு அந்த ரிலீஜியஸாக பார்க்காம ஒரு தர்மிக் ஆங்கிள்லேருந்து பார்த்தோம்னா ஐ திங்க் இட் இஸ் மோர் இனேட்டிங் பீப்புள். அதுதான் என்னோட ஐடென்டிட்டின்னு சொல்வேன் நான். அந்த சர்நேம் எல்லாம் இப்போ என் சர்நேம் வந்து இப்போது என் பேர் கேசவா, என் சர்நேம் வந்து கோவனூர் சம்பத்துன்னு சொல்லிட்டு. கோவனூர்ன்றது கிராமம், கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோவில்னு ஒரு ஊர் இருக்குது. நாச்சியார் கோவில்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா கோவனூர்னு ஒரு கிராமம் உண்டு. அங்கே தான் எங்கள் மூதாதையர்லாம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து, அது எவ்வளோ தலைமுறை முன்னாடின்னு தெரியல, அப்போத்துலேருந்து கோவனூரில் தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக அந்த பர்டிகுலர் கிராமத்துலேருந்து வரவங்களுக்கு வந்து அந்த கோவனூர் சர்நேம் எல்லாருக்குமே வரும். இப்போ இந்த சர்நேம்னால இப்போ நமக்கு கூகுளில் போகும்போது இந்த ஒரு நெட்வொர்க் ஒன்று அமையிறது பார்த்தீங்களா? இப்போ வெரி ரீசெண்டாக கோவனூர் இந்த கோவனூர் குரூப், அந்த ஒரு ஜீனியாலஜின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல நமக்கு. ஸோ அப்படி நம்ம இது பண்ணும்போது இன்னொன்று, நம்ம ஏன் நம்மளுடைய கோத்திரங்கள்லேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைன்றதுக்கு கூட இது ஒரு விதமான ஒரு இது தானே. வாட் இஸ் த கோத்திரத்திலே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? கோத்திரம்ன்ற கான்செப்ட் வந்து நீ இப்போ ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் கான்செப்ட் நம்ம இந்தியாவில். ஜென்ரலாக ஒரே கோத்திரத்தில் இருந்தீங்கன்னா இட் மீன்ஸ் யுவர் கைண்ட் ஆஃப் சிப்ளிங்ஸ். கோத்திரம் இட் ட்ரேசஸ் பேக் டு ரிஷிஸ். ஸோ இப்போ ஒரே ரிஷிக்கிட்டேருந்து வந்தோன்னா இப்போ அல்டிமேட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ரீவத்ச கோத்திரம்னு வச்சுக்கோங்களேன். இட் கோஸ் பேக் டு தட் ரிஷி. அப்போ இன்னொருத்தர் ஸ்ரீவத்ச கோத்திரம்னா தே ஆர் மோர் லைக் மை சிப்ளிங்ஸ். அதே மாதிரி இப்போ சயின்டிஃபிக்காக நீங்கள் நியூ மாடர்ன் டே சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் மெடிசன் ஒன்று இருக்குது. அவள் நிறைய என்ன பண்ணுறேன்னா ஜெனட்டிக் ரிசர்ச் பண்ணுவாள். இப்போ சில பேர் வி நோ ஃபார் ஃபேக்ட் இப்போது சில ஜீன்ஸில் மியூட்டேஷன் ஏற்பட்டு அதில் அவளுக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நிறையா டிசேபிலிட்டியோ இல்லை வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸு நிறைய கிளினிக்கலாக சிம்டம்ஸ் ஆர் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போ சயின்ஸே தான் சொல்கிறது. ஸோ வாட் ஐ பிலீவ்
இப்போ ஒரே கோத்திரனும் போது ஒரே ஜீன்லேருந்து வரக்கூடியவங்க கல்யாணம் பண்ணும்போது இப்போ அந்த ஜீனில் ஏதாவது மியூட்டேஷன் வந்து இஃப் தட் ஜீன் இஸ் ப்ரோன் ஃபார் எனி டிசீஸ், அவள் குழந்தைங்களுக்கு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது ப்ரிவென்டேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக அப்போ பண்ணிக்காத. இப்போ மாடர்ன் சயின்ஸாக நான் சொல்கிறது, இப்போ நோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தே கேன் டயக்னோஸ் இஃப் ரிக்வயர்ட். இப்போ மதரோ ஃபாதருக்கோ அந்த ஜீன்ஸில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி தே ரெக்கமெண்ட் இஸ் ப்ரிவென்ஷன் ஆர் வேறு ஃபெர்டிலைசேஷன் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறது. ஸோ த சைல்டு வில் பி ஹெல்தி. ஸோ கோத்திரம்ன்ற கான்செப்ட் ஐ பிலீவ் ப்ராப்ளி இட்ஸ் அ வே டு ப்ரிவெண்ட் ஒரு டிஃபெக்டிவான குழந்தையோ இல்லை குழந்தையோட லைஃபுக்கே சில சமயங்களில் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேட்டட் டிசீஸோ வராமல் இருக்கிறதுக்காக ஒரே கோத்திரமில் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நம்மளுடைய முன்னோர்களுக்கெல்லாம் அதை சயின்டிஃபிக்காக அவங்க ப்ரூவ் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்திருக்கு. இல்லை, இதுவே கண்டஸ்டபிள் பாயிண்ட் தான். ஏன்னா சயின்டிஃபிக்காக இல்லைன்றது நம்மளோட அபிப்பிராயம், நம்மளோட ஒப்பீனியன். வி ஆல்வேஸ் பிலீவ் தட் வி ஆர் த மோஸ்ட் அக்காம்ப்ளிஷ்ட் ஆர் ரொம்ப எவால்வ் ஆகிட்டோம் அப்படின்னு நம்மளோட எல்லா ஜென்ரேஷன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆஸ்பெக்ட். ஆனால் இப்போ அது நம்ம பேசின மாதிரி இப்போ சிதம்பரம் கோவிலுக்கு போனேன் இல்லைங்க, அங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குது குளத்து பக்கத்தில். அந்த மண்டபத்தில் வந்து ரொம்ப கிளியராக ஒரு ஓவம் எப்படி இருக்கும், ஒரு ஸ்பெர்ம் வந்து எப்படி ஃபர்டிலைஸ் பண்ணால் அந்த எக்கு எப்படி மல்டிப்ளை ஆகுது, மைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது எப்படி ஆகுது, அது எப்படி ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது, அந்த டிஷ்யூ எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு குழந்தையாக பிறக்குதுன்னு ரொம்ப அழகாக சிற்ப வடிவில் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா did they have the same access to technology as us? நம்ம இப்போ எப்படி பார்த்து சொல்கிறோமோ, மைக்ரோஸ்கோப்போ எதை வச்சு சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் பார்த்துருக்கணும். ஆர் தே ஹேட் சம் அதர் டெக்னாலஜி டு டூ த சேம் ஜாப். ஸோ அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஐ கான்ட் அக்ரி. அதே மாதிரி திருமூலர்னு ஒரு சித்தர் இருக்கார். திருமூலரோட ரைட்டிங்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக் அண்ட் பயாலஜிக்கல். ஸோ நாலேஜ் வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் தேர். பட் மேபி காலப்போக்கில் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அந்த நாலேஜ் சொசைட்டியில் இருந்தது கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அண்ட் இட் இஸ் வெரி கன்சிஸ்டன்ட் வித் எவ்ரி ஒன். யூரோப்லேயும் சரி, தே ஹேட் சம் பீரியட்ஸ் வேர் ஒரு 400 to 500 இயர்ஸ்க்கு வந்து நாலேஜ் ரொம்ப ப்ராபகேட் ஆகலை, ஒரு மாதிரி டார்க் பீரியட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேபி இந்தியன் சிவிலைசேஷன்லையும் we could have undergone that time period, but that knowledge is coming back. அதுக்கப்புறமா இந்த உபனிஷத்துக்கள் அதில் கூட அப்படி தான் சொல்கிறது இல்லையா? ஆமாம், நீங்கள் உபநிஷத்துன்னு வேத சாரம். ஸோ அதில் வந்து க்ரக்ஸான ஒரு விஷயங்களும் அதே மாதிரி தேவ் கிவன் அ லாட் ஆஃப் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான். காஸ்மாஸ் பற்றியும் சரி, யூனிவர்ஸ் எப்படி இயங்கிறது, இந்த யூனிவர்ஸில் ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வேர் வி ஆர், ஹவ் வி ஆர் பிளேஸ்ட், வாட் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் த சரௌண்டிங்ஸ், வாட் இஸ் அவர் ரிலேஷன்ஷிப் வித் த காஸ்மாஸ். இப்போ இந்த காஸ்மாஸ்ன்ற வேர்டை வந்து நீங்கள் யூ கேன் ஈஸிலி ரீப்ளேஸ் தட் வேர்ட் வித் காட் ஆர் ஆத்மன் ஆர் பரம்பொருள். எப்படி வச்சுருந்தாலுமே நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவங்களோட என்ன அப்படின்னு சயின்டிஃபிக்காக நீங்கள் அப்ரோச் பண்ணனா உபனிஷத்ஸ் ஆர் கிரேட் டூல். ஓகே, இந்த உபனிஷத்தில் யாக்ஞவல்கர் என்ன பிரஹதாரண்ய உபனிஷத் இல்லையா? ஆமாம், அதை பற்றி இந்த ஃபாரினர்ஸ் கூட ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் மல்லர்னு ஒரு சயின்டிஸ்ட் ஆர் ஐ கேன் சே ரிசர்ச்சர் ஸ்காலர். நிறைய ஜெர்மனிலேருந்து இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கம் டு இண்டியா டு லேர்ன் சான்ஸ்கிரிட். வேதாஸ் ஆர் சான்ஸ்கிரிட்டில் எழுதியிருக்கிறதுனால சான்ஸ்கிரிட்டோட நாலேஜ் உங்களுக்கு தேவை வேதஸ் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு. ஜெர்மனியில் இப்போவுமே வந்து சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ஸ், மோர் சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ஸ் இன் ஜெர்மனின்னு நினைக்கிறேன் நான். நம்ம ஆக்லாண்டில் கூட ஒரு ஸ்கூலில் சான்ஸ்கிரிட் செகண்ட் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். இங்கே டனிடன்லேயே இருக்கு சான்ஸ்கிரிட். தே டீச் சான்ஸ்கிரிட் இன் டனிடன், ஒட்டகால. ஓ குட். ஓகே, ஸோ அதில் ஒரு ஒரு பவமான மந்திரம் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஒன் ஆஃப் த டக்குன்ட்டு நமக்கு உடனே பாப்புலராக வரக்கூடியது அசதோமா. அந்த ஸ்லோகம், அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோமா அமிர்தம் கமய ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸோ நம்மளோட ஸ்லோகங்கள் நிறைய அந்த வேத மந்திரங்கள் சாந்தின்னு முடியும். பிகாஸ் எய்மே வந்து ஸ்ப்ரெட்டிங் பீஸ். அல்டிமேட்டாக நமக்கு என்ன வேணும்னா காசு, பணம், எல்லாம் ஃபேம் எல்லாத்தையும் தாண்டி பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பீஸ் வேணும். ஸோ நிறைய வேதம் அடிப்படையாக ஃபண்டமெண்டலாக ப்ரீச் பண்ணுறதே பீஸ்ஃபுல்லாக எப்படி எக்ஸிஸ்டன்ஸ், கோ எக்ஸிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி இன்னொன்று தைத்திரிய உபநிஷத். அதில் வந்து நம்ம அதை இன்னொரு எபிசோடில் அது ஒன்றுனா பேசுவோம். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சொன்னீங்க தெரியும் அன்னதானத்தை பற்றி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா? அன்னதானம் வந்து ரொம்ப ரொம்ப அதில் வந்து திருவள்ளுவர் சொல்லுவார். அதில் என்னன்னு சொல்லுவார்னா அன்னதானத்தை பற்றி ஒரு பாப்புலரான குறள் வந்து அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தருவன் பெற்றான் பொருள் வைப்புழி அப்படின்னு ஒன்று இருக்குது. தைத்திரிய உபனிஷத் பற்றி பேசும்போது அதில் முக்கியமாக 3 வழி இருக்குது. உங்களுக்கு வந்து சீக்ஷா வழின்னு ஒன்று இருக்குது. சீக்ஷா வழின்னா லேர்னர் என்ன எப்படி இருக்கணும், லேர்னராக நம்ம இருக்கோம்னா லேர்னர் எப்படி இருக்கணும், தன்னோட குரு எவ்வளோ பெரிய குருவோட சர்வீஸ் டு த லேர்னர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட், அது சொல்லியிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆனந்த வழின்னு ஒன்று இருக்குது. சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி. ஆனந்தவல்லியில் வந்து ரொம்ப கிளியராக இப்போ நம்ம சயின்ஸ் பற்றி பேசுகிறோம் இல்லையா, இந்த ஜீவாத்மானா என்ன, சோல்னா என்ன, சோல் எப்படி இருக்கும், இந்த சோலோட அன்னகோசம், அந்த அன்னம் எப்படி சக்தி கொடுக்கறது, ஃபுட், அண்ட் வாய் இஸ் தட் ஃபுட் எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் வாட் பர்பஸ். நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம போனோம் ஜாலியாக சினிமா பார்த்தோமா, இல்லை அதை தாண்டி நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டி பற்றி யோசிக்கிறோமா, அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஆனந்தவல்லி நம்ம படிக்கிறச்சு. பிருகுவல்லி அடுத்த ஸ்டெப்பு போய் இதெல்லாம் பண்ணாக்க நம்ம இப்படிலாம் இருக்கலாம். இப்போ அந்த இதை மட்டும் பேசணுன்னாக்க அன்னதானத்து அப்படின்னா நீ யாரை நினைப்பீங்க? ஜஸ்ட் உடனே அன்னதானம்னா ஒரு தானம் அப்படின்னா யாரை நினைப்பீங்க நீங்கள்? அது நிறைய பேர் நான் அன்னதானம் போட்டு பார்த்துருக்கேன். பட் அன்னதானம் அப்படின்ட்டு சொன்னோடனே எனக்கு பர்சனலாக ஞாபகம் வருது காமராஜர். பட் அது பாலிடிக்ஸ்குள்ளே போயிடும். அதனால கர்ணன், தானம்னாலே கர்ணன், அன்னதானம்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது வேற, பட் தானம்னா கர்ணன். அப்சல்யூட்லி. கார்த்திக்கு பின்னாடி மழை இல்லை, கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை, ஒரு ப்ரோப் உண்டு. கண்டிப்பாக. ஸோ கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லை அப்படின்ற ஒரு சொல் இருந்தாலும் யாருமே அவரை போல தானம் செஞ்சது கிடையாதுன்னு இன்னைய வரைக்கும் கூட சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய இது என்ன சொன்னால் அவர் செஞ்ச புண்ணியம், தானம் பண்ணது, அதெல்லாம் வந்து சொல்ல ஒரு கர்ணன் செத்து போயிடுவார், சொர்க்கத்துக்கு போகிறார். சொர்க்கத்துக்கு போன பிறகு பசிக்குது, அங்கே எல்லா சௌரியம் கிடைக்குது, எனக்கு பசிக்குது. ஆனால் நிஜமாக சொர்க்கத்தில் பசி இருக்கான்றது தெரியாது. ஏன்னு நாரதர்கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய ஆட்காட்டு வெள்ளம் வாயில வச்சுக்கோ, இப்போ பசி நின்றுடணும். ஏன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நாரதர் என்ன சொல்றாருன்னா, நாரதர் வந்து நீ அன்னதானம் செய்யல, ஆனா எங்க அன்னம் கிடைக்குதுன்னு உன்னுடைய விரலை நீட்டின, அதனால அவனுக்கு அந்த நீட்டின பலன் இருக்கு. அப்ப கண்ணன் நினைச்சுப்பானா, அன்னம் இங்க போடுறாங்கன்னு சொன்ன நீட்டினத்துக்கு இவ்வளவு பலன்னாக்க அன்னதானம் பண்ணிதான் இவ்வளவு பலன்னு. நிஜமாவே அன்னதானம் வந்து இது. ஸோ இந்த இடத்துல ஒரு அந்த கண்ணனுடைய படம்னு ஒன்று வந்தது இல்லையா, அதுல கண்ணனை பத்தின ஒரு சாங் ஒன்று இருக்கும். அந்த சாங்கை இப்ப நம்ம போடலான்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பாட்டு, கண்டிப்பா போடுவோம். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனா கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம்.
நடந்து சிவந்தன பாவலர் கால்கள் நற்பொருளை தேடிச் சிவந்தன ஞானியர் நெஞ்சம் தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. இப்ப நம்மளுடைய இந்து தர்மத்துல நம்ம மரங்கள் எல்லாம் கூட நம்ம கும்பிடுறோம் இல்லையா? மரத்தை சுத்தி வர்றது நிஜமா சொல்லணும்னா இந்த டைவர்சிட்டி அந்த இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தா மரங்கள் மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக மரங்கள் இப்போது நம்ம சித்தர் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் மரமாக நிற்கிறான்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அழகான கதை உண்டு. போகர்ன்ற ஒரு பெரிய சித்தர், 18 சித்தர்கள் அகத்தியர் தான் தலைமை சித்தர்னு சொல்லப்படுறது. அகத்தியரே போகரை எனக்கும் மேல் சித்தன் அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார். அவ்வளோ நாலேஜபிள் போகர். அப்போ என்ன ஆகுது, போகருக்கு ஒரு வாட்டி நிறையா நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஸ்லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஈகோ வருது. அவர் வெளில கூட சொல்லலை, அதை அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார். அப்போ அங்கே சுற்றி இருந்த நிறைய மரங்கள் பேசித்தான், நீ என்ன இப்போ சாதிச்சிருக்க, நாங்கள் 1000 வருஷமாக இங்கே தவம் பண்ணிட்டு இருக்கோம், உன்னோட பெரிய பெரிய சித்தர்கள்லாம் இங்கே நின்றுருக்கோம், நீ சின்னதாக கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டு இருக்கப்பா, கொஞ்சம் தலையை கீழே வச்சுன்னு நடந்து போ அப்படின்னு. ஸோ அப்போ அந்த மரங்கள் சித்தரா நிற்கிறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. அதுக்கு இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, வீணோ சயின்ஸ் படியே ட்ரீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் பிளானட். சர்வைவல் ஆஃப் பிளானட் ட்ரீஸை ரொம்ப பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பற்றி பேசுகிறோம், அட்மாஸ்பியர் எவ்வளோ ஓசோன் லேயர் ப்ராப்ளம் பற்றி பேசுகிறோம். அது எல்லாமே ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜியாக வி பிளான்ட் ட்ரீஸ். ஏன்னா ட்ரீஸ் கார்பன் டை ஆக்சைடு தே கேன் கன்வெர்டிவ் ஆக்சிஜன். ஸோ ட்ரீஸோட வேல்யூ ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி கூட சித்தர்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு கூட எனக்கு தோணும். நிஜமாவே சித்தர்களாக இருந்தாலும் அதுவுமே இஃப் யூ பிலீவ் இன் சித்தர்ஸ் அஃப்கோர்ஸ் எஸ். இல்லை எனக்கு சித்தர்கள் எல்லாம் பிலீஃப் இல்லை அப்படின்னா ட்ரீஸோட வேல்யூ நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரீயை மரங்களை போற்றி வளர்த்த ஒரு சமுதாயம் நம்மளுது. ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி கூட மர சாஸ்திரப்படி பூஜை பண்ணி தான் மரத்தை அறுக்கவே இருக்கணும், அப்படி இல்லைன்னா பாவம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த மரங்களில் அரசன் நமக்கு தெரியும். அரச மரம் அது ஏன் அரச மரம்னா அது மரங்களின் அரசன். இப்போ நிறைய பிள்ளையார் கோவில் இல்லை சின்ன சின்ன கோவில்லாம் அரச மரத்துக்கு கீழே இருக்கும். ஏன்னா அந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது மரமே பெருசாக இருக்கும், ஃபஸ்ட்டு நல்ல பிரெத் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ சுற்றி வரதுக்கே கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்பர் 1. அதில் இப்போ நம்ம இப்போ சில சமயம் வேண்டிப்பா அடி பிரதர்ஷனம் பண்ணுறேன்ட்டு. அந்த அடி பிரதர்ஷனத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அகெயின் இது இல்லாமல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான். ஏன் ஒரே நார்மல் வாக்கரோட அடி பிரதர்ஷனம் பண்ணும்போது நம்ம பேலன்ஸ் நிறையா ரிக்குவயர்மெண்ட் தேவைப்படுறது, நம்ம நிறையா கவனிக்கணும், ஸ்டெப்ஸை கேல்குலேட் பண்ணணும். அப்போ ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் பண்ணாலே கொஞ்சம் மைண்ட்ஃபுல்னஸ் வரும். நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சுனே இருக்க அந்த ஆக்டிவ் மைண்டு அப்போ ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்லோ டவுன் பண்ணும்போது ஒரு பர்பஸ் இருக்குது. என்ன பர்பஸ்? நம்ம ஒரு வேண்டுதல்லே பர்பஸ் தான். ஸோ அந்த பர்பஸ் வரும்போது இப்போ டயட்டிங் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போது மென்டல் டிசிப்ளின் ஜாஸ்தியாகும். கீயாக நம்ம பார்த்தாலும் நிறைய கஷ்டங்கள் நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமே இம்பல்சிவ்னஸ். டக்குன்னு ஒன்று பேசிடுறோம், டக்குன்னு ஒன்று செஞ்சிடறோம், டக்குன்னு ஒரு இமெயில் அனுப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலே நிறைய விஷயங்கள் நம்ம லெட் கோ பண்ணிவிடும். லெட்டிங் கோ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்தா சொன்ன பெரிய விஷயம் லெட்டிங் கோ. புத்தா எங்கேருந்து அதை எடுத்துட்டாருன்னா வேதத்துலேருந்து தான் எடுத்துட்டார். யூனோ புத்தா வாஸ் டுக் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் வேதாஸ். ஸோ இந்துஸ்க்கும் சரி புத்திஸ்டுக்கும் சரி மரங்கள் பெரிய விஷயம். ஸோ அதில் அரச மரத்தடி புள்ளியாருக்கு தனி வைபவம். அப்புறம் நிறைய பிள்ளையார் நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய ஆத்தங்கரைகள் தான் இருக்கும். ஏன்னா குளிச்சுட்டு அப்படியே பிள்ளையார பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றது. இது ஒரு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டேல ஒரு மாப் மாதிரி ஒரு சாங் மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதில் என்னென்னா அந்த காவிரி யாரும் கைக்குத்தல் அரிசியும் மறந்து போகுமான்னு. அது நிஜமாக சொன்னால் அது நம்ம பண்ணதை விட ஒரு டேக்காக ஒரு ஃபாரினர்ஸ் இது ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த சாங் போடலாம். ஏன்னா அது மாதிரியான இது ஒரு எல்லாரும் மல்டி கல்ச்சரல் இதில் நம்ம இருக்கோம். அது நம்மளுடைய அந்த இதுகளை அவங்களுக்கும் சொல்றதுல ஏன்னா நமக்கு ஒரு பெருமை தானே. கண்டிப்பா. ஸோ அந்த சாங் நம்ம போடலாமா? இப்போ காவிரி யாரும் கைக்குத்தல் அரிசியும். டங் ட்விஸ்டர். ஆமா, டங் ட்விஸ்டர். பலேலக்கா பலேலக்கா. இப்போ எத்தனை குழந்தைங்களுக்கு அந்த வேர்டை அழகா சொல்ல தெரியும்? என்ன டங் நல்ல ஆமா சுழலணும். சுழற்சி ஏற்பட்டாதான் தமிழ்.
அரிசியும் மறந்து போகுமா? ஓ தவணி பெண்களும் துத்துவிரும் காங்காலும் தொலைந்து போகுமா? நம்ம காலத்து மேது கமக்காரி காரி சைக்காஜு செமனாலி டெலிகாம் ராஜு Bhakti Margam Go Spiritually is a radio show and podcast that explores spiritual dimension of our well-being and connects us to roots, including our environment, beliefs, values, and traditions, with emphasis on inclusion and diversity. Bhakti Margam is hosted by Nirmala Villamore and Kesava Kovanur Sampath from Bhakti Margam New Zealand Charitable Trust. Airing Tuesdays 7 p.m. at ORFM 105.4. Podcasts are on oar.org.nz and other podcast platforms. Bhakti Margam grows spiritually. இப்போ திருக்குறள் பற்றி நம்ம பேசுகிற மாதிரி அதில் வந்து இதுலேயும் மதத்தை பற்றி அவர் எங்கேயுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். எங்கேயுமே பேசியிருக்க மாட்டார் மதத்தை பற்றி. ரொம்ப அதனால தானே அது வந்து உலக மறை, பொது மறை. யார் வேணால் படிக்கலாம். அதை அப்ளை பண்ணோன்னா யார் வேணால் நன்னா இருக்கலாம். ஆக்சுவலாக அப்ளை பண்ணோன்னா நன்னாவே இருக்கலாம் திருக்குறளோட மீனிங்ஸை. ஸோ கண்டிப்பாகவே அந்த திருக்குறள் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிற வார்த்தையே பார்த்திங்கன்னா அகரம். இப்போது சனாதன தர்மத்தில் வந்து ஆ ஊ மா இதுதான் மெயின், ஓம். அதன் அடிப்படையே அகரம். ஸோ திருக்குறள் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா அகரம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீ எந்த ரிலிஜனானோ வச்சுக்கோ, பெருமை கடவுள்னு இருக்க பொதுவானவன் எல்லாருக்குமே.
இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்கிற நாத்திகவாதிகளுமே திருக்குறள் படித்தா அந்த பொதுவான பிஹேவியரல் திங்ஸ்லும் நிறைய அந்த அதில் இருக்குது, கருத்துக்கள் இருக்குது. அது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த திருக்குறளில் அன்பை பற்றியும் அரணை பற்றியும் அவர் எப்படி சொல்லியிருக்காரு? அது நம்ம இப்போ அகைன் ரொம்ப பாப்புலரான திருக்குறள், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அதாவது அது வந்து நம்ம இல்வாழ்க்கை அப்படின்னு வச்சுக்கலாம், தவ வாழ்க்கைக்கும் வச்சுக்கலாம், இல்லை நெறியான வாழ்க்கைக்கும் வச்சுக்கலாம், வாழ்க்கைக்குனே வச்சுக்கலாம். அன்பு எங்கெங்கெல்லாம் இருக்கோ சக்ஸஸ் ஃபாலோஸ் ஓவராலாக. இப்போ சம்டைம்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் நமக்கு கிடைக்கலையே நம்ம நினச்சிப்போம், நம்ம நிறைய அன்பு வச்சோமே அவங்க டக்குன்னு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினச்சிப்போம். ஆனால் லாங் டேர்ம் சக்ஸஸ் எப்போவுமே உண்மையான ஜென்யூனான அன்பு லவ் எங்கே இருக்கோ, சொசைட்டியாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையுமே கடவுள் மேலே அன்பு வச்சு தான் எல்லாருமே பாடியிருக்காங்க. அன்பு இல்லாமல் யாருமே பாடல. இவர் சொல்வார், வள்ளலார் சொல்கிற மாதிரி. ஆமாம், வள்ளலார் தான் அப்பா நான் வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். அவர் கேட்ட அறிதல் புரிதல் வேண்டும் அப்படின்லாம். அதுபோல் அவரை போல் ஒரு தன்னலம் இல்லாத, பொன் பொருள் புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்படாத, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து வெறும் ஒரு தியான பயிற்சியை வச்சுட்டு டாலர்ஸில் சம்பாதிக்கிற ஹைடெக் சாமியார்களுக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது. எனக்கு வள்ளலாரது வந்து இந்த வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அந்த சாங்ல வந்து அது ஒரு விதமான ஞான அனுபவம். நம்ம என்ன பார்க்குறோமோ அதுவாத்தான் தெரியும். ஆமாம், கடவுள் அது எல்லாருமே, ஆழ்வார்களும் சரி நாயன்மார்களும் சரி. இப்போ நாயன்மார்களும் வந்து நீ உன்னை சிவனாக பார்த்துட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஆழ்வார் வந்து எப்படி பார்த்தாலும் அவருக்கே அப்படின்ட்டு எழுதியிருக்காரு. ஸோ இண்டிவிஜுவல், நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே பக்தி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் சரி, கடவுள் டிவோஷனும் சரி, அன்புமே ஒரு விதத்தில் இண்டிவிஜுவல் தான். இப்போது நிறைய பேருக்கு நிஜமாவே சில வாழ்க்கை அனுபவங்கள் வந்து ரொம்ப கசப்பாகவும் இதுவாகவும் வந்திருக்கும். திருப்பி இன்னொருத்தர் 4 பேருக்கு அன்பு காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தான், அது யாரும் மறுக்கல. பட் பொதுவாகவே நம்ம சொன்ன மாதிரி இந்த மயில் குயில் இதெல்லாம் வந்து சிம்பாலிசம். மயில் வந்து முருகனோட வாகனன்றது நமக்கு தெரியும். ஏன் மயில் வாகனமாக இருக்குது, அது அகைன் திருப்பி அது ஒரு பெரிய ஷோ பண்ணிக்கலாம் மயிலை பற்றியே. அதில் ஒரு கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னாக்க, அருணகிரிநாதர் வந்து முதல்ல முருகப்பெருமானோட அனுபவம் ஏற்படும் போது முருகனையே பாடிட்டு இருந்தாராம். ரொம்ப வருஷத்துக்கு முருகன் வரலையாம். அப்போது அங்கே இருந்த இன்னொரு சித்தர் சொன்னாராம், நீ முருகனே பாடிந்தானா வரமாட்டான், முருகனை பாடுறதுக்கு முன்னாடி நீ மயிலை பாடினியான்னு கேட்டாராம். ஏன்னா மயிலுக்கு அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. அதோட மயிலோட சிம்பாலிசம் வந்து நம்ம தனியாகவே ஒன்று எடுத்து நம்ம பண்ணலாம். ஏன்னா மயில் வந்து ஸ்பிரிச்சுவல் பவரும் சரி, ஆத்மா பவரும் சரி, ஃபிசிக்கல் பவரும் சரி, வெற்றி ஒரு வரணும்னா முதல்ல மயில் வரணும். நம்மளுடைய இந்திய தேசிய பறவை மயில் ஃபார் ரீசன். அதுக்கு நிறைய சிம்பாலிசம் இருக்குது. குயிலை பற்றி ஆண்டாள் நிறையா பாடியிருக்கா. மயிலும் குயிலும் வந்து நம்மளோட முக்கியமான ஸ்பிரிச்சுவல் பேர்ட்ஸ்னே சொல்லலாம். குயில் பாடுற விதம், குயிலாய் இருக்க மாட்டேனோ அப்படின்லாம் பாடியிருக்கிற விஷயங்களும் நமக்கு தெரியும். குயில் பாட்டு நிறைய பாரதியார் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக குயிலை பற்றி பாடாத, குயிலை பற்றி பாடாத கவிஞர்களும் இருக்கிறது கம்மி. இன்னொன்று, குயிலுடைய இன்னொரு இது ஸ்பெஷாலிட்டி செரிகேஷன். குயிலுக்கு முட்டை எடுத்தா தெரியாது, கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொடுத்துட்டு வரும். கரெக்ட். காக்கா வந்து குயிலோட நெஸ்ட்டை தான் காக்கா முட்டை போடும். அதை வந்து தன்னோட குஞ்சு மாதிரியே வளர்க்கும் குயில். அதோட முக்கியமான கருத்து என்னென்னா, நம்ம காக்கா பண்ணதை விட்டுடுவோம், அது பண்ணது கொஞ்சம் ஸ்னீக்கியான விஷயம். ஆனால் குயிலாக நம்ம இருக்கலாம், யாரோட குழந்தை இதுன்னு பார்க்காம எல்லாரும் நம்மளோட குழந்தைங்க எல்லாருமே நம்ம சொசைட்டியில் எல்லாருமே நம்ம மக்கள்னு பார்க்குற ஆட்டிடியூட் வந்துட்டாலே நம்மளே ஒரு குயில் தான். வண்டர்ஃபுல். இந்த பாட்டில் நம்மளுடைய சிக்கில் குருசரன் இந்த பாடலை பற்றி என்ன சொல்கிறாருன்றது இந்த சாங்கில் கேட்போம். கண்டிப்பாக. வானத்தின் மீது கண்டேனடி அக்கச்சி அப்படின்னு ஒரு பாடல் எல்லாமே எனக்கு தெரிஞ்சுடுத்து. ஏன்னா நான் இந்த சழக்கை விட்டே வெளியே வந்துட்டேன். இந்த ஒரு மெட்டீரியல் சுகம், மெட்டீரியல் ரிச்சுவல்ஸ் எல்லாமே இல்லாமல் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பரம்பொருளை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு ஜாயஸ் சாங். வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு வந்து தன்னுடைய அக்காவுக்கு பாடுற மாதிரி. அக்கச்சின்னா ஒரு கொலோக்கியல் டேர்மில் அக்கா. ஒரு சின்ன குழந்தை பாடுற மாதிரி தான் இருக்குன்னா, ஒரு மயிலை பார்த்தேன், குயிலை பார்த்தேன், மயில் வந்து குயிலாக மாறிடுது, அப்படியே மேஜிக் சொல்கிற மாதிரி ரொம்ப ஒரு என்கேஜிங்கான ஒரு பாடல். பட் ஆனால் இந்த சின்ன பாடலுக்குள்ள நிறைய விஷயம் உங்களுக்காக புதைந்திருக்கு. அதாவது வானத்தின் மீது மயிலாட கண்டேன் அப்படின்னா, மயில் இஸ் ஜென்ரலி a flightless bird. ரொம்ப அவ்வளோ தூரம்லாம் பறக்காது. எப்படி வானத்தில் ஒரு மயிலை பார்த்துருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சா, மயிலை பார்த்தேன். அதாவது ஒரு மயிலை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், அதோடைய குரல் அவ்வளோ அழகாக இருக்காது.
குயில் வந்து குரல் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் டக்குன்னு கண்ணுக்கு தெரியாது. குயில் எங்கேருந்து இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் மயில் எங்கே இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஒரு மயிலை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த ஒரு விஷுவல் எலிமெண்ட் ஆஃப் த டிவைன், அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே சமயத்தில் அந்த ரொம்ப யோகிக் நிலையை நம்ம அடையிறம் போது, ஒரு சித்தி பெறும்போது, ஒரு சித்தராக ஆகும்போது அந்த பிரணவ நாதம் அப்போதான் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாதம், அந்த ஒலி வந்து அந்த குக்கு வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடினா முதல்ல பார்த்தேன், அந்த மயிலை பார்த்தேன், அப்புறம் வந்து குயில் அதோட கூவறதையும் நான் கேட்டுட்டேன். ஸோ ஒளியும் இருக்கு ஒலியும் இருக்கு. அந்த ஒரு நிலையில அந்த செல்ஃப் ரியலைசேஷன், அந்த அவேர்னஸ்ல ஐ எம் ஏபிள் டு see the God, I am able to hear the Lord, I am able to see the light, I am able to feel the universal sound, the divine sound of Om. அந்த நாதம் அதுவும் எனக்கு கேட்கறது அப்படின்னு ஒரு சின்ன பாடலாக இருந்தாலும் அதுக்குள்ள எவ்வளோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. அதை வந்து எப்படி அதை ரியலைஸ் பண்ண அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறார் அந்த பாட்டில். இது வந்து மாடர்ன் டேல வந்து இது ஒரு மாண்டில் ஒரு பெரிய ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாடலாக விளங்கிட்டு இருக்கு. நானே நிறைய கச்சேரியில் பாடிருக்கேன். இதோ உங்களுக்கு அந்த பாடல். வானத்தின் மீது மயிலட கண்டேன் மயில் குயிலாச்சு தடி, வானத்தின் மீது மயிலட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி, அக்கச்சி வானத்தின் மீது மயிலட கண்டேன் மயில் குயிலாச்சுதடி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் துள்ளலை விட்டு தொடங்கினேன் அக்கச்சி, துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டனடி, மன்றாடும் வள்ளலை கண்டனடி. துள்ளலை விட்டு தொடங்கினேன், அதாவது நம்ம சொல்லுவோம்ல ஏன்டா ரொம்ப துள்ளுற அடங்குடா அப்படின்னு சொல்ல மாதிரி நிறைய துள்ளிண்டே இருக்கும் வாழ்க்கையில. ஆடிய ஆட்டம் என்னன்னு பாட்டுலாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆட்டம் அந்த துள்ளல் எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். இப்போ ஐ எம் கண்டென்ட், ஐ ஹவ் சீன் எவ்ரிதிங் இன் மை லைஃப், எனக்கு மெட்டீரியல் பிளஷர்ஸ் ஒண்ணுமே இல்லை இப்போ அப்படிங்கிற ஒரு நிலையில துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேன். அப்போதான் எனக்கு இந்த வானத்தின் மீது மயில் குயில் வள்ளல் எல்லாமே எனக்கு அப்போதான் தெரிஞ்சது அப்படிங்கிறார். ஜாதி சமய சழக்கை விட்டேன் அருஜோதியை கண்டேனடி, அக்கச்சி ஜாதி சமய சழக்கை விட்டேன் அருஜோதியை கண்டேனடி, பொய்யை ஒழித்தேன் புறப்பட்டேன் பொய்யை ஒழித்தேன் புறப்பட்டேன் மன்றாடும் ஐயனை கண்டேனடி, மன்றாடும் ஐயனை கண்டேனடி, மன்றாடும் ஐயனை கண்டேனடி. முதல்ல எப்படி துள்ளலை விட்டு தொடங்கினேன்னு சொல்றாரு. இப்போ வந்து பொய்யை ஒழித்து புறப்பட்டேன், பொய்யை ஒழித்து புறப்பட்டேன் மன்றாடும் ஐயனை. அங்க துள்ளலை விட்டு வள்ளலை கண்டேனடி, இங்க பொய்யை ஒழித்து ஐயனை கண்டேனடி. என்ன அழகான ஒரு வார்த்தை விளையாட்டு அங்க வேற இருக்கு பாருங்க. இந்த பாடலை வந்து என்னுடைய பாட்டி சிக்கல் சிஸ்டர் நிறையவே அவ கச்சேரியில வாசிப்பா. அந்த கச்சேரியில வாசிச்சு இந்த பாடலை வச்சு முடிக்கிற போது நிறைய கடைசியில ஒரு ஸ்வர்ல், ஒரு வேர்ல்விண்ட் மாதிரி பிரிகாஸ்லாம் அடிப்பாங்க. அது என்னையும் அதை பாடி அதை கற்றுக் கொடுத்து இந்த மாதிரி கரெக்டா பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்றேன். அது துள்ளலை விட்டு தொடங்கினேன் மன்றாடும் வள்ளலை கண்டேனடி, பொய்யை ஒழித்தே புறப்பட்டேன் மன்றாடும் ஐயனை கண்டேனடி, மன்றாடும் ஐயனை கண்டேனடி, மன்றாடும் ஐயனை கண்டேனடி, ஐயனை கண்டேனடி, ஐயனை கண்டேனடி, ஐயனை கண்டேனடி, ஐயனை கண்டேனடி, ஐயனை கண்டேனடி. Mommy, if that's okay. இந்த நார்த்தன் லைட்ஸ்ன்னு நீங்க ஒரு இதை பத்தி இப்ப பார்த்தோம், வானத்தின் மீது மயிலொன்று கண்டேன் அப்படின்னு நம்ம இப்ப பேசினோம். இன்னைக்கு இந்த வாரம் நம்ம வானத்தின் மீது ஒரு அரிய நிகழ்வு ஒன்று கண்டோம். அதை பத்தி சொல்லுங்களேன்.
அது ஆரோரா போராலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த்தன் போல நடக்கிறது, இல்லை ஆரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ நம்ம பூமியை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் லேயர் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இந்த ஜியோ மேக்னெட்டிக் ஸ்டார்ம் ஏற்படக்கூடிய அயனைசேஷன், இப்போ அட்மாஸ்பியர் இருக்கிற ஆக்சிஜன், நைட்ரஜன் அந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் அயனைஸ் ஆகும். ஒவ்வொரு பார்ட்டிக்கல் அயனைஸ் ஆகும்போது ஒவ்வொரு கலர் வரும். இதில் வந்து இந்த ஏன்ஷியண்ட்டாக நம்ம இந்தியாவில் இருக்கிற ரிஷிஸ் எல்லாம் அந்த மாதிரி பார்க்கும்போது தே கெட் ரிமைண்டட் ஆஃப் சிவாஸ் தாண்டவா. எப்போ அந்த லைட்ஸ் பார்க்குறாங்களோ அப்போ வந்து சிவன் வந்து கைலாயத்தில் நடனம் ஆடுறார் அப்படின்ட்டு ஒரு பேரலான ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. பட் அது இப்போ ரீசெண்டாக சோலார் ஸ்டார்ம் ஆச்சு, சன்லேருந்து பெரிய சோலார் ஸ்டார்ம் வந்தது. ஸோ மேபி அதனால் இப்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ், ஜியோ மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம டெனடனில் போன வாரம் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரியே பார்த்தோம். ஜென்ரலாக ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஒரு இது இருக்குது, அதோட ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கே தெரியும், இல்லைனா கேமராவில் தெரியும். ஜென்ரலாக டெனடனில் பார்த்தீங்கன்னா ஊப்பர்ஸ் இன்லெட்னு இடம் இருக்குது, அவங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதோட வியூ. அதோட ஸ்ட்ரென்த்து ரிப்போர்ட் பண்ணுற ஒரு பேஜ் இருக்குது, அதை பார்த்துட்டே இருந்தோம்னாக்கா அபவ் 7 இருந்ததுன்னா கண்டிப்பாக கேரண்டியாக நீங்கள் போகலாம், நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஆனால் நமக்கு லாஸ்ட் வீக் ஏற்பட்டது ஐ திங்க் 9 or 10 ஸ்ட்ரென்த் இன்டென்சிட்டியில், ஃபுல் இன்டென்சிட்டி. ஸோ நம்ம வீட்டிலேருந்தே அப்படியே வானத்தை பார்க்கும்போதே பிங்க்கு, க்ரீனு, ப்ளூன்னு ரொம்ப அழகாக இருந்தது. மற்றபடி அந்த காலத்தில் இப்போது ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா இட்ஸ் அ சைன் ஆஃப் சேஞ்சிங் டைம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்குன்னா ஒரு சொசைட்டல் சேஞ்ச் ஏற்படலாம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அகெயின் அதெல்லாம் கான்செப்ட், அது நடக்குமா நடக்காதான்னு நம்ம போக போக பார்த்தா தான் தெரியும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இந்த மாலையில் செவ்வானம் விட்டாக்க மழை குறைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இதோடு நிறைவு பண்ணுறோம். உங்களுடைய இந்த தகவல்களை ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னொரு விஷயத்தை ரொம்ப அழகாக பேசுவோம். இதே பக்தி மார்க்கம். கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் நிமி ஆண்டி என்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு. அதே மாதிரி இந்த புது ஷோ பக்தி மார்க்கம்காக நீங்கள் நடத்தி வாரம் நடத்த போகிறதுக்கும் ரொம்ப பக்தி மார்க்கம் நியூசிலாந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பாக என்னோட பணிவான நன்றிகளை தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப வி ஆர் இன்டெப்டட் ஃபார் யுவர் சர்வீஸ். உங்களோட கம்யூனிட்டி சர்வீஸ் நிறைய நிலச்சி நிற்கணுன்ட்டு கண்டிப்பாக பெருமாளை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, மிக்க நன்றி. This podcast was produced by OAR FM Dunedin with support from New Zealand On the Air.